அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தற்போது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். உடன் மூத்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் இருக்கிறார்கள். கள நிலவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் லதா, முழு விவரம். பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளையொட்டி தமிழகம் முழுவதிலும் திமுக மட்டும் இல்லாமல் பல்வேறு கட்சியின் சார்பில் தொடர்ந்து பல்வேறு கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசின் சார்பில் மரியாதை செலுத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில சற்று நேரத்திற்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அண்ணாவினுடைய சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு மரியாதையை செலுத்திய நிலையில தற்பொழுது வள்ளூர் கோட்டத்திற்கு சென்றடைந்த அவர் அங்கே இருக்கக்கூடிய அண்ணாவினுடைய திருவுருவ சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். இந்த நிகழ்வில் மூத்த அமைச்சர்கள், அதே போல கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கூட உடன் இருக்கிறார்கள். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா அண்ணாவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர். 1967 பார்த்தோம் என்றால் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று இருந்தார். அவரினுடைய அந்த காலகட்டத்தில் முக்கியமான பல்வேறு திட்டங்கள் என்பது கொண்டு வரப்பட்டிருந்தது. முக்கியமாக சுயமரியாதை திருமணம், மதராஸ் என்பதை மாற்றி தமிழ்நாடு என்ற ஒரு விஷயத்தையும் கூட கொண்டு வந்திருந்தார். அதே போல பெண்கள் உரிமைக்கு ஆதரவாக பல்வேறு விஷயங்களை பேசிய அவர் சமூக நீதி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் கூட பேசியிருக்கிறார். அந்த வகையில பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆண்டும் அவரினுடைய பிறந்த நாளின் போது பல்வேறு கட்சிகளின் சார்பில் கொண்டாடப்படுவது வழக்கம். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அவரினுடைய உருவ படத்திற்கு மரியாதை கட்சியின் சார்பில் மரியாதை செலுத்தப்படுவதும் வழக்கம். அந்த வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா சாலையில் மரியாதை செலுத்திய அவர் தற்பொழுது வள்ளூர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய அண்ணாவினுடைய திருவுருவ சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.